வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறுகின்ற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக தற்பொழுது எதிர்க்கட்சிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக மட்டும் செயல்படக்கூடாது, அந்த பதவியே சரியாக நடுநிலையாக பதவியை பயன்படுத்த வேண்டும் என்றும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக சென்னைக்கு ஒரு அறிக்கையும் வட மாவட்டங்களில் அறிக்கையும் வெளியிட்டு அவர்களது உதவித்தொகையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் 2000 கோடி மத்திய அரசிடம் கேட்டுக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது 950 கோடி கொடுப்பதாக உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊழல் செய்ய உள்ளதாகவும் சரியான முறைப்படி பகிர்ந்தளிக்கப்படாமல் பல்வேறு ஊழல்கள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை திமுக செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகார் ஒன்றையும் சபாநாயகர் அவர்களிடம் தெரிவித்திருந்தார். மேலும் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தொகுதி என்ற காரணத்தினால் அந்த தொகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்குள்ள மக்கள் எடப்பாடியை தொடர்பு கொண்டு புகாரும் அளித்துள்ளார்கள். மேலும் அதர் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் எடப்பாடி தெரிவித்த போதும் தற்பொழுது வரை சேலம் தொகுதியில் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தற்பொழுது சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஒருமையில் எடப்பாடி பேசிவிட்டதாக கூறி ஆளும் கட்சியின் எம்எல்ஏக்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனால் சட்டசபை இன்று மிகப்பெரிய அளவிலான கலவரமாக மாறியுள்ளதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர், அதாவது வருடத்தின் இறுதியான 6 மாதத்திற்கு ஒருமுறை கடந்த ஜூன் மாதம் கூட்டப்பட்ட சட்டமன்ற தேர்தல் இந்த 2வது முறையாக டிசம்பர் 9ஆம் தேதி கூட உள்ள நிலையில் ஏற்பாடுகள் அனைத்தும் நேற்றே தீவிரமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இன்று முதலாவது கூட்டத்தொடரிலேயே கலவரமாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் மாறியுள்ளது. மேலும் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதற்குத்தான் இந்த சட்டப்பேரவை நடைபெறுகிறதா, சரியான முறையில் நடுநிலையாக அவர் பேச வேண்டும் என்றும் இதனால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுவதால் அவரை நிச்சயமாக மக்கள் விரட்டியடிப்பார்கள், அவரை தாக்கக்கூட முயற்சி செய்வார்கள். வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக திமுக 2011ஆம் ஆண்டு நிலைமை என்னவாக இருந்ததோ அதேபோல் 2026லும் இருக்கும் என்று எடப்பாடி ஆணித்தரமாக கூறுவது நடக்குமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.